ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி தாங்க செஞ்சுருந்தேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 1/2 kg மட்டன் எடுத்து 75% வேக வச்சு எடுத்துருக்கேங்க. அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் 10 பல் பூண்டு, ஒரு 10 துண்டு சின்ன சின்ன துண்டு இஞ்சி, அடுத்ததாக 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அரை ஸ்பூன் மிளகு, சீரகம், சோம்பு, வெந்தயம், இது எல்லாமே அரை ஸ்பூன் எடுத்து நல்லா பொன்னிறமாக ரோஸ்ட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்ல ஒரு மைல்டு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக குக்கரில் தாங்க இன்றைக்கி செஞ்சுருக்கேன். பார்த்திங்கன்னா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்ததாக பெரிய சைஸ் ஆனியன் 2 ஆனியனை நான் கட் பண்ணி போட்டிருக்கேங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சைஸ் ஆனியன்னா 2 போதும், மீடியம் சைஸ்னால் 3 ஆனியன் எடுத்துக்கோங்க. 1/2 kgக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பட்டை, ஒரு துண்டு கடற்பாசி, இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் செவந்து வரணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நாம் இது கூடவே ஒரு பிடி புதினா தலையை சேர்த்துக்கலாங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுடலாங்க. அடுத்ததாக இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொத்தமல்லியும் நம்ம ஆட் பண்ணணும். கொத்தமல்லி நான் கடைக்கே இப்போ தான் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வர போயிருக்காங்க, நான் அனுப்பி விட்டுருக்கேன். வந்ததும் நான் ஆட் பண்ணிப்பேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நாம் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஹஸ்பண்ட் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ நான் உடனே கட் பண்ணி வாஷ் பண்ணி போட்டுட்டேங்க. அடுத்ததாக 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரணுங்க. இப்போ பாருங்கள், இப்போ நாம் தேவையான அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1/4 கப் தயிர் சேர்க்க போகிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சேர்த்துட்டு பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க மட்டனை இது கூட சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நாம் இந்த கப்பில் 1 கப் நான் அரிசி எடுத்திருக்கேன். 1.5 கப் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போ நான் 1 கப்பு கறி வேக வச்ச தண்ணியே சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததாக அரை கப் தண்ணி நம்ம நார்மல் வாட்டர் எடுத்துக்கலாம். மொத்தமாக 1.5 கப் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நாம் 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை வாஷ் பண்ணி தண்ணியை வடிகட்டிட்டு இதில் சேர்க்க போகிறோம். அரிசி உடையாமல் பதமாக சேர்த்துக்குங்க. அடுத்ததாக இப்போ நல்லா திரும்பவும் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. பொறுமையாக கலந்து விட்டுக்கலாம். அரிசி உடையாமல் பொறுமையாக கலந்து கொடுங்க. அடுத்ததாக நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நாம் மூடி போட போகிறோம். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு 15 மினிட்ஸ் சிம்மில் வச்சிடலாங்க. அடுத்ததாக ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்டியான நம்மளோட மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.